உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே மீட்டவரே. என் மேய்ப்பரே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மாலை ஆராதனையில ஆண்டவரே நீர் மகிமைப்படும்படியாய் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்கிற தயவுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதிலேயும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் உடைய ஆண்டவரே அளவில்லாத மகிமையின் மேகம் எங்களை சூழ்ந்து நிற்கட்டும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளிலே நீர் மட்டுமே மகிமைப்படும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வரவேண்டிய உடைய பிள்ளைகளை கர்த்தர் தடைகளை உடைத்து நீர் அழைத்து வரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சகராக இயேசுவின் நல்ல நாமத்திலே இந்த மாலை பொழுதிலே கூடியிருக்கிறதான உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை அவர் சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்கே எல்லா கனம் துதிய மகிமையும் உண்டாவதாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சரி. கர்த்தர் நல்லவர். பரலோக பிதாவே, நல்ல மாலை வேளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசு. உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் உண்டாகிற சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதா. இந்த மாலை வேளையிலே சுருக்கமாய் ஒரு சில வசனங்களை சுட்டிக்காட்டும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மை சுகமாயிருக்க பண்ணும் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீத புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 12:5. ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம், எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுதும் எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட உரைக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் என் ஜனங்களை சுகமாயிருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. நம்ம யாரையாவது பார்த்து சுகமாக இருக்கிறீர்களா என்று நாம் கேட்கிறோம். சுகமாயிருக்கிறோம் அப்படி என்று சொன்னாலும் என்ன பொருள்? நம்முடைய குடும்பம் சுகமாக இருக்கிறார்கள், எந்த வியாதியும் இல்லாமல் நலமாக இருக்கிறார்கள். என்னுடைய தொழில் நன்றாக சுகமாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது. என் உறவுகளிலே நான் நன்றாக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன். அந்த சுகமாக இருக்கிறேன் என்று சொன்னாலே நாமும் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நன்றாக இருக்கிறது என்றுதான் பொருள். ஆனால் உண்மையிலே
அது இருக்கிறதா என்றால் சற்று கடினம்தான். ஆனால் இந்த மாலை வேளையிலே தேவனுடைய வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது, நான் என் ஜனங்களை சுகமாயிருக்க பண்ணுவேன். கர்த்தர் உங்களுக்கு நேரடியாகவே உங்களுடைய உள்ளத்தின் தொடுதலை புரிந்து கொண்டவராக பேசுகிறார். என் ஜனமே, என் பிள்ளைகளே, நான் உங்களை சுகமாயிருக்க பண்ணுவேன். எத்தனை பேர் நம்புகிறீர்கள் அதை? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் என்னை சுகமாயிருக்க பண்ணுவார். சங்கீதம் 122:7 படியுங்கள். சில வசனங்களை நாம் கூடுதலாக படிக்கலாம். சங்கீதம் 122:7. உன் அலங்காரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உனக்கு சுகம் உண்டாவதாக, உனக்கு சுகம் இருப்பதாக, உன் வீட்டுக்குள்ளே உனக்கு சுகம் இருப்பதாக என்று கடவுள் நமக்கு சொல்கிறார். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகமும் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாக இருப்பான். நீதிமான் தேவனுடைய துருகத்திற்கு ஓடி அவன் சுகமாக இருப்பான். நீங்கள் படித்த வசனம் எல்லாம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கூறுவதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். என்னோட ஒன்று வாசியுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்துதல் என்று அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு சந்ததி. பிரிவிலேயே சப்பானியாய் இருந்த ஒருவனை தேவனுடைய மனிதர்கள், சீஷர்கள் சுகமாக்கினார்கள். நீங்கள் படித்த வசனம் எல்லாம் நான் திரும்ப உங்களுக்கு கூறுகிறேன். ஒரு விஷயத்தை கூறுகிறேன். என்ன அப்படின்னா, சரீரத்திலே சுகம், வியாதி இல்லாத, ஊனம் இல்லாத நல்ல சுகமான வாழ்க்கையை கடவுள் தந்தார், தேவன் தந்தார். நான் உங்களை சுகமாய் இருக்க பண்ணுவேன் அப்படின்னா சரீரத்திலே சுகம் உண்டாயிற்று. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அங்கே ஓடி சுகமாய் இருப்பான். ஆன்மாவிலே சுகம் தருகிறார். சரீரத்திலே சுகம், ஆன்மாவிலே சுகம். அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றிலும் எல்லா பொருளாதார காரியங்களிலும் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். இன்று படித்த வசனங்களிலே அதை நாம் படிக்கலாம். சங்கீதம் 122:7 அதைத்தான் சொல்கிறது. உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம் இருப்பதாக. ஆக சுகம் என்பது என்ன? சொந்த வாழ்க்கையிலே சுகம், பொருளாதார காரியங்களிலே சுகம், சரீரத்திலே சுகம், உடைய ஆன்மீக வாழ்க்கையிலே சுகம். கர்த்தர் சொல்லுகிறான், நான் உங்களை எல்லாவற்றிலும் சுகமாயிருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. சுகமாயிருக்க பண்ணுவேன். ஒருத்தரை பார்த்து நீங்க சொல்லலாமே, கர்த்தர் உங்களை சுகமாயிருக்க பண்ணுவார். கர்த்தர் சொல்லுங்க, ஒருத்தரை பார்த்து. அல்லேலூயா. விசுவாசமா சொல்லுங்க. சுகமாக இருக்கிறீர்களா? சில பேரை கேட்டா சொல்லுவாங்க, எங்க சார் சுகமா இருக்கிறேன், ஜானு ஏறினா மோடல் சறுக்குது, நல்லா இருக்கிற மாதிரியா இருக்கிறேன், என்ன பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுது, நல்லாவா இருக்கேன், நான் ஏதோ இருக்கிறேங்க, காடு வான்னுது, வீடு போன்னுது, ஏதோ கிடக்கிறேன், என்ன செய்யறது என்று நாம் அழுத்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தைரியப்படுங்கள். ஆண்டவர் தான் சொல்லுகிறார், ஏதோ மனிதனுடைய வார்த்தை அல்ல,
சில மகான்களுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வசனமாகிய அவர் சொன்ன ஜீவனுள்ள வார்த்தை. அவர்தான் சொல்லுகிறார், என் ஜனமாகிய உங்களை நான் சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று. நிச்சயமாய் உங்களை ஆண்டவர் சுகமாயிருக்க பண்ணுவாராக. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து இப்படியாக சொல்லுங்கள், நான் சுகமாயிருப்பேன். அல்லேலூயா. இல்ல அப்படி சொல்றோமா நம்ம? நிச்சயமாக இல்லை. நான் எங்க தேர போறேன், அவ்வளவுதான். இதோட எல்லாம் போயிடுச்சுங்க. எங்க ஒண்ணுமே இல்லையே, நான் எங்க நல்லா இருக்க போறேன், எல்லாம் போயிடுச்சு, போ எங்க தேர போறேன். இப்படி அவிசுவாசமான வார்த்தைகளை, பயனற்ற வார்த்தைகளை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தைரியமான வார்த்தைகளை சொல்லுங்கள், விசுவாசித்து சொல்லுங்கள். நான் நம்புகிறேன், ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் பெரியவர், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் நேற்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் மாற மாட்டார். நிச்சயமாய் அவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களை சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று. நிச்சயமாகவே நம்புங்கள், கர்த்தர் உங்களை சுகமாயிருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுடைய இறுதியிலே நீங்க வந்திருக்கீங்க. 11 மாதங்களை கழித்து இருக்கிறீர்கள். 11 மாதங்களிலே நமக்கு தெரிந்த அறிமுகமான எத்தனையோ நண்பர்கள், உறவுகள், ஏன் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் உலகத்திலே இல்லாமல் போனார்கள். இந்த கொடூரமான தொற்று நோயினாலே மரித்து போனார்கள். நீங்கள் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நல்லவங்களா, பக்தி உள்ளவர்களா, யோக்கியமானவங்களா? நிச்சயமாக இல்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மை சுகமாயிருக்க செய்தார். அவருடைய கிருபை 11 மாதங்கள் நம்மை தாங்கி இருக்கிறது. நாம் சுகமாக இருக்கிறோம். ஆகவே இன்றும் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. சரி, போகட்டும். கர்த்தர் சுகமாக இருக்க பண்ணுவார், நாம் சுகமாக இருப்போம். இது எல்லாம் உண்மைதான். ஆனால் உண்மையிலே சுகமாக இருக்கிறோமா? அதுதான் இல்லை. பல நேரங்களில் பல சூழ்நிலைகள் நிமித்தமாக நாம் தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற மேன்மையான சுகமான வாழ்வை நாம் இழந்து போய் விடுகிறோம். சுகம் இல்லாமல் தான் இருக்கிறோம். நன்றாக யாரும் இருக்கிறதில்லை, இல்லையா? சொல்லிக் கொள்ளலாம், நல்லா இருக்கிறேங்க என்று சொல்லலாம், சுகமாயிருக்கிறேங்க என்று சொல்லலாம். ஆனால் உள்ளமோ, என் வாழ்வின் மறுபக்கமோ சுகமில்லாமல் இருக்கிறது, அது நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, சுகத்தை நாம் ஏன் இழந்து விடுகிறோம்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று. ஆனால் நமது வாழ்க்கையிலே சுகம் என்பது இல்லாமல் தான் இருக்கிறது. ஆக ஏன் நமது வாழ்க்கையிலே சுகமற்று போகிறோம்? ஏன் சுகம் இல்லாமல் இருக்கிறோம்? காரணம் என்ன? ஒரு 4 காரணங்களை நான் சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லட்டும். வேகமாய் படியுங்கள். முதலாவதாக ஏசாயாவின் புத்தகம், chapter 1, 1ஆம் அதிகாரம், வசனங்கள் 4, 5, 6. ஏசாயா 1, 4, 5, 6. ஏன் சுகத்தை நாம் இழந்து விடுகிறோம்? ஏன் வாழ்க்கையிலே சுகம் இல்லை? படியுங்கள். இவ்வளவு நேரமா எடுக்க? ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் கொள்ளாதவர்களின் சத்தியமும் கேடு உண்டாக்குற புத்திரமாய் இருக்கிறவர்கள் கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறார்கள். அதிகமாய் விலகி போகிறார்கள் அல்லது பின்வாங்கி போகிறார்கள். தலையிலெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பரிச்சயமும் இருக்கிறது. உள்ளங்களால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை. ஹலோ, கர்த்தருடைய வசனம் தான் அதை சொல்லுகிறது. உள்ளங்கால் துவங்கி உச்சம் தலைவரை என்ன இல்லையா?
சுகமே அதில் இல்லையாம். பாருங்கள், சுகம் இல்லை. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நான் உங்களை சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அங்கே ஓடி சுகமாயிருப்பானா. ஆனால் நாம் தான் சுகமாக இல்லையே, நன்றாக இல்லையே. என்ன காரணம்? ஏன் என் வாழ்க்கையிலே சுகம் இல்லை? இந்த வசனம் சொல்கிறது, உச்சம் என்ன, உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை என்ன இல்லையாம், அதில் சுகமே இல்லையாம். காரணம் என்ன? இந்த வசனத்தை நீங்கள் படித்தீர்கள். அவர்கள் பின்மாற்றம் அடைந்தார்கள், விலகி போனார்கள். கர்த்தரை விட்டு ஒரு மனிதன் விலகி போவதால் அவன் வாழ்க்கையிலே சுகமில்லை, சுகமில்லை, சுகமில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா? யாரோடு நாம் அதிகமாக நெருக்கமாக இருக்கிறோம்? நம் உறவுகளை யாரோடு அதிகமாக வைத்திருக்கிறோம்? அல்லது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கர்த்தரை விட மற்ற இதர காரியங்களில் காட்டுகிற ஆர்வம், தாகம் மிக அதிகமாக இருக்கிறது. அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போனார்கள் அல்லது பின்மாற்றம் அடைந்தார்கள். ஆகவே அவர்கள் வாழ்க்கையிலே சுகம் இல்லை. ஏதோ ஒரு சில காரியங்களுக்காக நாம் கர்த்தரை பின்பற்றுகிறோமா? வாசிங்களேன், ஒரு வசனம் அழகாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம், இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம். படிங்க. இம்மைக்காக மாத்திரம், இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கத்தக்கப்பட மக்களாக இருப்போமே, பரிதாபத்திற்குரிய மக்களாக இருப்போமே. அன்பானவர்களே, எதற்காக இந்த இயேசுவை நான் பின்பற்றுகிறேன்? இம்மைக்காக மாத்திரமா? இயேசுவிடம் சென்றால் ஏதோ ஒன்றை எனக்கு அவர் தருவார். ஏன்னா உலகத்திலே மகாபெரிய சேட்டு அவர் தான். எனக்கு எல்லாவற்றையும் இயேசு தருவார். அதனால இயேசு கிட்ட போனா எல்லாம் எனக்கு கிடைக்கும். இம்மைக்காக மாத்திரம் அவரை பின்பற்றுகிற மனம் இல்லை, அவரோடு வாழ்கிற எண்ணம் எனக்கு இல்லை. என் மனம் பின்னோக்கி போகிறது. அவர் பிரமாணங்களையோ உபதேசங்களையோ கற்றுக்கொள்ள என் மனம் விரும்புகிறதில்லை. ஏன் வாழ்க்கையிலே நமக்கு சுகம் இல்லை என்றால் புரிந்து கொள்வோம், நாம் சரியாக கர்த்தரை பின்பற்றுகிறதில்லை. நாம் விலகி போகிறோம். சாதாரண அற்பமான காரியங்களுக்காக தான் இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், எப்பொழுதும் உங்களுக்கு சொல்ல நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த போது 4 விதமான கூட்ட மக்கள் இயேசுவை சுற்றி இருந்தார்களாம். ஒரு கூட்ட ஜனம் பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள். அவங்களுக்கு வேலை என்ன அப்படின்னா, இயேசுவை குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காகவே அவரை சுற்றி இருந்தார்கள். இது ஒரு கூட்டம். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இருந்தார்கள். அவங்க யாருன்னா, கண்ணு தெரியாதவன், கை போனவன், கால் போனவன், சுகமற்றவர்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். சுகத்திற்காக ஒரு கூட்டம் இயேசுவை சுற்றி இருந்தார்கள். அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் அப்படி இருக்கிறார்கள். மூன்றாவது ஒரு கூட்டம் இருந்தார்கள், சாப்பாட்டுக்காக. அவர்கிட்ட போனா 5000 பேர் சாப்பிடலாம், அற்புதங்களை செய்வார். 7000 பேர் சாப்பிடுவாங்க. மீதம் நிறைய கூடைகளை எடுப்பார்கள். அந்த சாப்பாட்டுக்காக ஒரு கூட்டம் இயேசுவை சுற்றி இருந்தார்கள். அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி. இன்னொரு கூட்டம் இயேசுவை சுற்றி இருந்தார்கள். அங்க சொன்னாங்க, ஜீவனுள்ள வசனங்கள் இம்மிடத்தில் உண்டே ஆண்டவரே, நாங்கள் எங்கு போவோம் என்று கேட்டார்கள். இந்த 4 கூட்டத்துல கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த கூட்டத்துல இருக்கிற? யோசித்துப்பார். எதற்காக இயேசுவை பின்பற்றுகிறோம்? ஏன் இயேசுவை தேடிக்கொண்டு இருக்கிறோம்?
அவர்கள் அவரை விட்டு விலகி போனார்கள். அவரோடு இல்லை அவர்கள். ஆகவே அவர்கள் சுகமற்று போனார்கள். உங்கள் வாழ்க்கையில சுகம் இல்லையா? ஒரு காரணம் உண்டு. என் கர்த்தரோடு இல்லை. அவர்கிட்ட விலகி போனீர்கள். அவர் தான் சொல்லி இருக்கிறார், நான் உங்களுக்கு பரிகாராகிய கர்த்தர் என்று. எகிப்திற்கு உண்டு வந்த ஒரு வியாதியும் உங்களுக்கு நான் உண்டு பண்ணேன் என்று, வியாதியை விட்டு விலக்கினேன் என்று வசனம் இருக்கிறது. இப்படி எல்லாம் வசனம் இருந்தும் நமக்கு சுகம் இல்லையே. காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் நன்மைகளை பெற்றவர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள், வானத்தின் மன்னாவை பெற்றவர்கள் அவரோடு இல்லை, விலகி போனார்கள். ஆகவே சுகத்தை இழந்தார்கள். ஒருவேளை இந்த மக்கள் சுகமற்று போவதற்கு என்ன காரணம்? நாம் தேவனோடு இல்லை. இந்த ராத்திரி வேளையில இந்த மனம் திரும்புவோம். நான் யாரோடு இருக்கிறேன்? உலகத்துல பழமொழி சொல்லுவாங்கல்ல, நம்ம யார்கிட்ட அதிகமாக இருக்கிறோமோ, யாரோட அதிகமாக நெருக்கமாக இருக்கிறோமோ அவங்க பழக்கத்தான் நமக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே இயேசுவோட கூட இருந்தீங்கன்னா அவரை போலத்தான் இருப்பீங்க. அவர் கூட இல்லை அப்படின்னா நீங்க வேற மாதிரி இருப்பீங்க, அவரே வேற மாதிரி இருப்பார். இல்லை, நீங்கள் இயேசுவோடு இருந்தால் இயேசுவை போல இருங்க. ஏன் சுகம் இல்லை? அவர்கள் அவரோடு இல்லை, வடிவிலகி போனார்கள், பின்மாற்றம் அடைந்தார்கள். ஆகவே சுகத்தை இழந்தார்கள். மனம் திரும்புவோம், சுகத்தை பெற்றுக் கொள்வோம். இரண்டாவதாக வாசியுங்கள், ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சுகம் இல்லை? யோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25-26. யோபு 3ஆம் அதிகாரம் 25-26. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. நான் அஞ்சினது எனக்கு வந்தது. எனக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை. எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. பக்தராகிய யோபனுடைய வாக்குமூலம் தான் இந்த வார்த்தை. என்ன சொல்கிறார்? எனக்கு சுகம் இல்லை. ஏன் சுகம் இல்லை? எதற்கு நான் பயப்பட்டேனோ, எதற்கு நான் அஞ்சினேனோ அது எனக்கு நேர்ந்து விட்டது, அது எனக்கு வந்து விட்டது. ஆகவே எனக்கு சுகமில்லை என்று அவர் சொல்லுகிறார். இந்த யோபியான் நமக்கு தெரியும் அல்லவா? அவர் நீதிமான், நல்ல சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், உத்தமன், கர்த்தர் விரும்புகிறதை அவர் செய்கிறவன். தான் மட்டுமல்ல, தன் குடும்பத்தையும் அவ்விதமாக கடத்தினவன். ஆனால் யோபு பயந்தாராம். எதற்கு பயந்தாராம்? இது வந்து விடுமோ, இது ஏற்பட்டு விடுமோ, இது நடக்குமோ, நான் என்ன அஞ்சினேனோ, என்ன பயந்திருப்போன், சத்துரு என்னை தொட்டு விடுவானோ, எனக்கு மோசம் நேருமோ, என் பிள்ளைகள் மரிப்பார்களோ, என் நிலங்கள் எல்லாம் பாழ்பட்டு போகவோ, என்ன யோபு நினைத்து அஞ்சினாரோ அது அவருக்கு நேர்ந்ததாம். ஆகவே அவர் வாழ்க்கையிலே சுகம் இல்லையா? பிள்ளைகளே, ஏன் சுகம் இல்லை? ஏன் சுகம் இல்லை? நான் பயப்படுகிறேன், நான் அஞ்சுகிறேன். எதற்காக அஞ்சுகிறேன்? இந்த உலக காரியங்களை பார்த்து, உலகத்தின் மோசங்களை பார்த்து, சத்ருவின் கிரிகைகளை பார்த்து, அல்லது மந்திரம் மாந்திரிகமான கிரிகைகளை பார்த்து, ஐயோ எனக்கு வந்து விடுமோ, என் பிள்ளைகள் இப்படி ஆகிவிடுவார்களோ, என் கணவன் இப்படி ஆகிவிடுவாரோ, என் மனைவி இப்படி ஆகிவிடுவார்களோ, எனக்கு இப்படி நேருமோ என்று பயப்படுகிறீர்கள். இந்த பயந்த காரியம் உங்களுக்கு சுகவீனத்தை கொண்டு வருகிறது. ஏன் சுகத்தை இழக்கிறோம்? நீங்கள் பயப்படுகிறீர்கள். ஆகவே சுகத்தை நீங்கள் இழக்கிறீர்கள். எதற்காக நாம் பயப்பட வேண்டும்? வேத புத்தகத்திலே அதிகமாய் சொல்வார்கள். ஏறத்தாழ 367 முறை பயப்படாது என்ற வார்த்தை வருகிறதா.
ஒரு நாளைக்கு ஒரு பயப்படாதே சொன்னா கூட ஒரு ஆண்டு முழுவதும் கூட பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், உன்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன், என்னால் மறக்கப்படுகிறதில்லை. கர்த்தருடைய வசனங்கள் ஏராளம் ஏராளம். இருளான அறை, இயேசுவை பிடித்துக் கொண்டு போய் விட்டார்கள், சிலுவையில் அறைந்து விட்டார்கள். இனி இயேசு இல்லை என்று பயந்து கொண்டு அறையை பூட்டிக் கொண்டு அவர் இல்லை என்கிற ஏக்கத்தோடு பயத்தோடு அந்த பூட்டின அறையிலே சீசர்கள் இருக்கிறார்கள். நடுவில் இயேசு தோன்றினார். பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தை பார்த்து நாம் பயப்படுகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில் உள்ளவனை பார்க்கிறோம், உங்களுக்குள் இருக்கிறவன் தெரியாது. அல்லேலூயா. உலகத்தில் என்ன இருக்கிறது? உலகத்திலே பயம் இருக்கிறது. உலகத்தில் என்ன இருக்கிறது? வியாதி இருக்கிறது. உலகத்தில் என்ன இருக்கிறது? சாபம் இருக்கிறது. உலகத்தில் என்ன இருக்கிறது? மோசங்கள் இருக்கிறது, நாசங்கள் இருக்கிறது. நீங்க நினைக்கிற இப்படி உலகத்தில் இருக்கிற பயத்தை பார்க்கிறோம், எனக்குள் இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர். உலகத்துக்கு சாபத்தை பார்க்கிறோம், எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிற வியாதியை பார்க்கிறோம், எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உலகம் எனக்கு என்ன செய்துவிட முடியும்? மனிதர்கள் எனக்கு என்ன செய்து விடுவார்கள்? இயேசுவின் பக்கமாக இருக்கிறார். அந்த தைரியம், அந்த கரேஜ் மைண்ட். ஏன் பயப்படுகிறீர்கள்? இதற்காக பயப்படுகிறீர்கள்? வசனம் ஒன்று படிங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் நலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர் யார்? அவர் தைரியமுள்ள ஆவியானவர். அல்லேலூயா. என்ன சத்தமே காணும். அதோட போங்கட்டுங்க, நானே பயந்து கிடக்கிறேன். நாளைக்கு கடங்காரன் வந்துட்டா என்ன பதில் சொல்றது? அப்படியா? இல்லை இல்லை, பயப்படாதிருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் பயந்தார்கள். மோசஸ், what happened? முன்னே செங்கடல், பின்னால் பார்வோனுடைய சேனை. என்ன செய்வது? எகிப்திலே இருந்திருக்கலாமே, நாங்கள் மடிந்து போவதற்காக அங்கு வந்திருக்கிறோம் என்று கூக்கலிட்டார்கள், கலங்கினார்கள். மோசே கர்த்தரிடம் செல்கிறார். ஆண்டவரே, என் தேவனே, என்ன செய்வது? மோசேயிடம் ஆண்டவர் பேசுகிறார். உன்னிடம் இருப்பது என்ன? நீ ஆடி வைத்திருந்தாயே அந்த கோலை நீட்டு. மோசே நீட்டினார். இந்த செங்கடலை கர்த்தர் இரண்டாக பிளந்தார். பயந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணினார். செங்கடலை பிளந்தார். பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு தைரியம் உள்ள, பலம் உள்ள, பயமில்லாத ஆவியை கொடுத்திருக்கிறார். எதை கண்டும் நீங்கள் பயப்பட வேண்டாம். சங்கீதம் 27:1 அதைத்தான் சொல்கிறது. கொஞ்சம் படிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் 27:1 கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு அஞ்சுவேன்? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென்.
கர்த்தர் என் ஜீவனுக்கு பெலனாக இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? அவர் இல்லாமல் ஒன்றும் என்னை செய்துவிட முடியாது. தலையில மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. அவர் இல்லாம ஒன்றும் உங்க வாழ்க்கையிலே நடைபெற போவதில்லை. ஆகவே கவலைப்படாதிருங்கள். பயம் யாருக்கெல்லாம் வருகிறதோ அடுத்தது கவலை வந்துவிடும். கவலை வந்துவிட்டால் அவிசுவாசம் வந்துவிடும். அவிசுவாசம் வந்துவிட்டால் கர்த்தருடைய தாடானை பிறகி போய் விடுவீர்கள். இது பைபிள் இறையில். என் அஞ்சினது எனக்கு நேரிட்டது, எனக்கு சுகமில்லை என்று யோபு சொல்லுகிறார். இந்த வாழ்க்கையிலே சுகமில்லை. உலகத்தை பார்த்து பயப்படுகிறோம், பிரச்சனையை பார்த்து பயப்படுகிறோம். இல்லை, நாம் சொல்லலாம், பிரச்சனையே உன்னை விட என் இயேசு பெரியவர். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். நான் ஏன் பயப்பட வேணும்? எதற்கும் பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக ஏன் சுகத்தை நாம் இழக்கிறோம்? வேகமாய் படியுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். 2 ராஜாக்கள். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமுத்திரத்தை விட்டு புறப்பட்டு யார் தெரியுமா? கேயாஸ். இல்லையா? உங்க வீட்டுக்கு போய் அதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கிறீங்க. கேயாஸ் யார்? எலிசாவினுடைய ஊழியக்காரன். எலிசாவிற்கு கேயாஸ். அவருடைய பின் வாழ்க்கை அற்புதமாக இருந்திருக்க வேண்டும். சுகமுள்ள மனிதனாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கேயாசிக்கு குஷ்டரோகம் வந்தது. சுகவீனப்பட்டு போனான், சுகமற்று போனான். ஏன் நம் வாழ்க்கையிலே சுகமில்லாமல் போனதற்கு என்ன காரணம்? அவன் பேராசை பிடித்துக் கொண்டான். தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக நடந்தான். பொய் சொன்னான். அபகரித்த பொருட்களை எல்லாம் வீட்டிலே மறைத்து வைத்து விட்டு கர்த்தருடைய ஊழியக்காரனிடம் பொய்யை சொன்னான். இதெல்லாம் காரணங்கள். சரியான ஒரு காரணம் இருக்கிறது. தேவனுடைய சாபத்தினால் அவன் சுகமற்று போனான். கர்த்தருடைய கோபத்திற்கு நாம் ஒருபோதும் ஆளாகக்கூடாது. சாபத்திற்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் நல்லவர் தான், அது ஒரு பக்கம். அவர் அன்புள்ளவர் தான், அது ஒரு பக்கம். கர்த்தருக்கு 3 பக்கம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறது. அவர் மகா அன்புள்ளவர். அவர் அன்பு செலுத்த யாருமே கிடையாது. அவ்வளவு அன்புள்ளவர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கிரேட் ஆல்மைட்டி காட், மிகப்பெரிய வல்லமையுள்ள ஆண்டவர். அது இன்னொரு பக்கம். அது மட்டும் கிடையாதுங்க, அவருக்கு 3வது பக்கம் கூட இருக்கிறது. அவர் மகா கோபம் உள்ள தேவன், உக்கிர கோபக்காரர் அவர். ஆமா, வசனம் அப்படித்தான் சொல்லுது, நான் எரிச்சலுள்ள தேவன் என்று. கடவுள் அப்படின்னு இருக்கிறார். அதனால அவர் ஒரு மாதிரியான கடவுள் இல்ல. கவனமாக இருக்க வேணும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமற்ற எந்த காரியமும் நமது வாழ்க்கையில இருக்கும். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, அது சாபம். அப்படி சாபத்தினால் நம் சுகத்தை நாம் இழந்து போகலாம். விளக்க எனக்கு நேரம் இல்லை, நான் முடித்துக் கொள்கிறேன். ஆகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று. ஆனால் சுகம் வாழ்க்கையிலே இல்லையே. ஏன் சுகம் இல்லை? ஒன்று, கர்த்தரை விட்டு விலகி போவதால் நமக்கு சுகம் இல்லை. 2வது, பயப்படுவதால் நமக்கு சுகம் இல்லை. 3வது, சாபத்தினால் நமக்கு சுகம் இல்லை.
சரி, சுகம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அதையும் சொல்லவில்லை உங்களுக்கு இல்ல. அது ஒரு 3 காரியத்தை சீக்கிரமா பார்க்கலாம். சுகம் பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யலாம்? சீக்கிரமா படிங்க. முதலாவதா மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்கள். மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா சொல்லுவோம். இங்கே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை பார்த்து, ஒரு அம்மாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு. ஹலோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன? நான் உன்னை சுகமாயிருக்க பண்ணுவேன். அந்த வாழ்க்கையில என்ன இல்லை? சுகம் இல்லை. சுகம் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்வது? இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயானவள் இயேசுவிடம் வந்தார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் சுகம் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவிடம் வர வேண்டும். இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? உண்மையிலே இயேசுவிடம் இருக்கிறோமா? முதலாவது தேவராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், பிறகு உங்களுக்கு எவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். shall be given added unto you. அவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பாயானால், priority to God, அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயானால் அவர் உங்களை முக்கியப்படுத்தும். அவர் உங்களை முக்கியப்படுத்தும். இந்த பெரும்பாலும் ஸ்திரிக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் அவர் இயேசுவை தேடி பணங்களை செலவழித்தார், உறவுகளை நாடி போனார், சுகமில்லை. இறுதியாக இயேசுவிடம் வந்தார். இயேசுவிடம் வா, அவரை நம்பு, சரியாக தேடு, உன் வாழ்க்கையிலே சுகத்தை நீ பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. ஒருவேளை சில தடைகள் உண்டாகலாம், இல்லை? இந்த அம்மாவுக்கு அப்படி தடைகள் எல்லாம் இருந்தது. வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. அதெல்லாம் பல தடைகள் இருந்தன. உடனே சுகம் கிடைச்சிடல. ஆனால் அவளை முயற்சித்தார், சுகம் அவளுக்கு உண்டாயிற்று. வேதனை நீங்கி சுகமாயிருக்க வேண்டுமானால், வாழ்க்கை சுகப்பட வேண்டுமானால், ஒன்று இயேசுவிடம் வாருங்கள், சுகம் பெறுவீர்கள். அல்லேலூயா. இரண்டாவதாக, சுகம் உங்களுக்கு வேண்டுமானால் என்ன செய்யலாம்? உபாகம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 12வது வசனம். 33:12. பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான். அவன் சுகமாய் தங்கியிருப்பான். அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவர் எல்லைக்குள்ளே வாசமாய் இருக்க. சரி, போதும். பென்யமீனை சொல்லப்பட்ட வசனம் என்ன? வார்த்தைகள் என்ன? அவன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவன் சுகமாயிருப்பான். ஆமாங்க. ஹலோ, கர்த்தருக்கு நீங்க பிரியமா இருந்தீங்கன்னா நீங்க சுகமா இருப்பீங்க. அவ்வளவுதான். தாவீதை பற்றி படிக்கிறோம் அல்லவா? அவன் கர்த்தருக்கு பிரியமானவன். அது எப்படி புரிஞ்சு கொள்றது? கர்த்தருக்கு பிரியமானவன் எப்படி விளங்கிக்கிறது? அந்த வசனமே சொல்லுது, அவன் எனக்கு ஏற்றவைகளை எல்லாம் செய்வான். கர்த்தருக்கு என்ன ஏற்றதோ, என்ன அவருக்கு பிரியமோ, என்ன அவர் என்கிட்ட எதிர்பார்க்கிறாரோ, என்ன விரும்புகிறாரோ, what God expectation for me, என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நான் சரியாக செய்வேன் என்று சொன்னால் அவர் என் மீது பிரியமாயிருப்பார், எனக்கு நான் சுகமாக இருப்பேன். அவ்வளவுதான். அல்லேலூயா. சுகமாக இருக்கிறீர்களா? இது சுகமாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமாக இருக்கு. எத்தனை பேர் காலையில ஜெபிக்கிறீர்கள்? ஒழுங்கா ஜெபம் பண்றீங்களா காலையில? இல்லை. இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமோ நம்ம அதெல்லாம் செய்யறதே கிடையாது. எதெல்லாம் பிரியம் இல்லையோ அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படிதானே?
கோவப்படவும், சண்டை போடவும், அடிச்சுக்கவும், திட்டவும், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருக்கும். ஜெபம், அன்பு, பொறுமை, தாழ்மை, அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. எதெல்லாம் அவருக்கு பிரியமோ நம்ம செய்யறதே கிடையாது. சுகம் இல்லையே, நிச்சயமா சுகமா இருக்க மாட்டீங்க. சுகமா இருக்கிறேன் அப்படின்னா அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுங்க, சுகமாக இருப்பீர்கள். மூன்றாவதாக சொல்லி முடித்து விடுகிறேன். எசையாவின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் வசனங்கள் 7, 8. எசையா 58, 7, 8. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே போதும். சுகவாழ்வு உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய பட்டியலை எழுதியிருக்காருப்பா வசனத்திலே. இல்லை, நற்கிரிகை செய்கிறவர்களுக்கு, நன்மைகளை செய்கிறவர்களுக்கு, அன்பு செயல் செய்கிறவர்களுக்கு, பசியா இருக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடு, இல்லாதவனுக்கு தாங்கு, உதவி செய், இரக்கம் பாராட்டு, இப்படியெல்லாம் செய்வாயானால். இல்ல, இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஒரு விஷயம் கூடாத, வேகமா நல்லா போய் படிங்க. பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. நீ சுகமாய் இருக்க வேண்டுமானால் இரக்கம் பாராட்டுங்கள், அன்பு செயலை செய்யுங்கள், நற்கிரிகளை செய்யுங்கள், ஏழைகளையும் திக்கற்றவர்களையும் தாங்குங்கள். இப்படி செய்தீங்கன்னா நீங்க சுகமா இருப்பீங்களாங்க. கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்தோம் இந்த மாலை வேளையில். நான் உங்களை சுகமாயிருக்க பண்ணுவேன். கர்த்தர் நம்மை சுகமாயிருக்க பண்ணுகிற ஆண்டவர். கர்த்தருடைய நாமம் பரத்த துருகம். நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான். ஆன்மாவிலே சுகம், சரீரத்திலே சுகம், குடும்பத்திலே சுகம், உன்னை சுற்றிலும் சுகம். இப்படி எல்லா வசனங்கள் நாங்கள் படிச்சோம். ஆனால் வாழ்க்கையில் தான் சுகம் இல்லை. ஏன் சுகம் இல்லை? அதுக்கான காரணத்தையும் நம்ம படிச்சோம். ஆனால் சுகம் பெற்றுக்கொள்ள என்ன செய்வது? நாம் அதையும் படிச்சோம். நான் திரும்ப அதை நினைவுபடுத்துகிறேன். ஒன்று, இந்த வாழ்க்கையில் நீங்கள் சுகமாய் இருக்க வேண்டுமானால் இயேசுவிடம் பாருங்கள். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு டீ போண்டா தருவேன். நான் சொன்னார் இயேசுநாதர், சமாதானம் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன், அல்லது உங்களை சுகமாக இருக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவரிடம் பாருங்கள், அவரோடு இருங்கள். உலகத்திலே வேறு வழி இல்லை, வேறு தஞ்சம் இல்லை. அவரிடம் பாருங்கள். இரண்டாவது, கர்த்தருக்கு பிரியமான வாழ்வை வாழுங்கள். மிக முக்கியமான காரியம். வீட்டுக்காரருக்கு பிரியமா இருக்கலாமா? மச்சானுக்கு பிரியமா இருக்கலாமா? மாமாவுக்கு பிரியமா இருக்கலாமா? இருங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா கர்த்தருக்கு பிரியமாக இருங்க, சுகமா இருப்பீங்க. மூன்றாவதாக, அன்பு பாராட்டுங்கள், இரக்கம் பாராட்டுங்கள், நன்மைகளை செய்யுங்கள், சுகமாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நாம் கண்களை மூடி
நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சுகமாய் தங்க பண்ணுகிற கர்த்தர், நம்முடைய வாழ்க்கையை சுகமாய் நடத்துகிறவர் அவரே. உலக காரியங்களுடைய சுகங்கள் அது சீக்கிரமா கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆனால் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருக்கும். சுகமாய் தங்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் இன்றைக்கு நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். சுகமா இருக்கிறோம்னா என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் வாசித்தோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும். எவ்வளவு அழகான வார்த்தை. உங்களுடைய வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் என்று அந்த வாழ்வுக்கு தானே காத்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய சுக வாழ்வு எப்ப வரும்? நான் இவ்வளவு நாள் கஷ்டத்துல இருக்கிறேன்னு காத்துட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான வார்த்தைகளை உங்களோட பேசி இருக்கிறார். சீக்கிரத்துல துளிர்க்கும். எப்ப தெரியுமா? நீங்கள் நற்கிரியைகளை செய்யும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமே. திருவிருந்திற்கு நாம் ஆயத்தமாக போகிறோம். கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக, இன்றைக்கு கேட்ட வார்த்தைகளின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. Oh, thank you Jesus. அவர் நன்மைகளின் நாயகன், உனக்கு நிச்சயம் நன்மை செய்வார். அவர் உன்னை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். சிம்பிளான காரியம் தான். உன்னை நீ அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அவருக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுக்க முடியுமா? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்க. அதை நீங்க அறிந்து கொள்ள. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படா வாழுவதல்லவோ அவருக்கு பிரியமானது. Thank you Jesus. Hallelujah. இந்த நற்கிரியைகளை பார்க்கும் பொழுது உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். மத்தேயுல அதை தானே சொல்றாரு. இந்த நற்கிரியைகளை கண்டு பிதாவானவரே மகிமைப்படும். Thank you Holy Spirit. Hallelujah. Holy baladunadiya kamalarana mashalarana priyanta. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Hallelujah, hallelujah. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டே. எல்லா நேருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம்
இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் அன்பினம் என்னை சூழ்ந்திடும், இருவையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்ததான இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின்படி எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே அமைய, எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே இப்படி வார்த்தைகளின்படி மாற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. இப்படி நாம் திருவிருந்திற்கு ஆயத்தமாவோம். Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தில் எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். பாடலை நாம் பாடும் பொழுது திருவிருந்திற்கு ஆயத்தமாகவும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமாகவும் அவர் சிந்தின ரத்தத்திற்கு அடையாளமும் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசி ஜெபத்தையும்
ஆசீர்வாதத்தையும் பாஸ்டர் செஞ்சிருக்காங்க. இரக்கமுள்ள பிதாவே மக்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை பொழுதிலே சமூகத்திலே கூட முடியாய் அந்த சாத்தியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆண்டினுடைய இறுதியிலே நாம் வந்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் என்னை சரிப்படுத்திக் கொள்ள உதவி செய்கிறாக. என் பந்திலே பங்கு பெறும்படியாய் உதவி செய்தீர். எனக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பாதத்திலே வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள் எல்லாம் முற்றிலுமாய் அகற்றப்பட்டு ஆண்டவரே இந்த வரும் நாட்களில் தம் பிள்ளைகளுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்விலே பெரிய ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. ஒவ்வொரு தலைமீதும் கரங்களை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகள் உனக்கென்று வாழட்டும் ஆண்டவர்களே. ஒரு குடும்பத்திலேயும் வியாதியோ, பலவீனமோ, சுகவீனமோ, கஷ்டமோ, நஷ்டமோ ஏதும் அணுகாமல் கிருபை ஒவ்வொரு குடும்பத்திலும் இருப்பதா. பிள்ளைகள், சிறு குழந்தைகள், பெரியோர்கள் யாவரையும் ஆண்டவராகிய நீர் பாதுகாத்துக் கொள்கிறார். இந்த ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதி. ஆயிரமா ஜனங்களைத்தார், இடத்தைத்தார். கர்த்தருடைய கிருபை ஊழியங்களிலே அதிகமாய் பெருகுவதாக. நம் ஊழியரை, குடும்பத்தை ஆண்டவர் தாமே கனப்படுத்துவீராக. இயேசுவின் கரங்களிலே ஒப்பு கொடுத்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் எப்போதும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.